friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல Chocoflan எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படினா இது மேல இருக்கக்கூடிய லேயர் வந்து நல்ல ஸ்மூத்தா நல்ல க்ரீமியா இருக்கும். அதனால கீழ அந்த ரிச்சான சாக்லேட் கேக்கோட ரெண்டையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கேக்கை நம்ம பேக் பண்ணும்போது கீழ தான் அந்த சாக்லேட் கேக் வைப்போம், மேல வந்து அந்த கஸ்டர்ட் ஃபில்லிங் வைப்போம். ஆனா அது பேக் ஆகி வரும்போது அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும். மேல வந்து சாக்லேட் லேயர் இருக்கும், கீழ வந்து அந்த கஸ்டர்ட் இருக்கும். இந்த கேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கணும். இந்த ஃப்ளான் பண்றதுக்கு நமக்கு வந்து கெட்டியான பால் வேணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1.5 கப் பால் எடுத்துர்க்கேன். இதை வந்து ஒரு பேன்ல மாத்திட்டு இது வந்து பாதியா குறைஞ்சு வரணும். 1.5 கப்ல பாதி வந்து நமக்கு 3/4 கப். ஸோ நமக்கு வந்து 3/4 கப் வர மாதிரி நம்ம வந்து இந்த பாலை குறைய வைக்கணும். இப்போ பால் இந்த மாதிரி நல்லா குறைஞ்சு வந்திருக்கு. இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். ஏன்னா வந்து நமக்கு அந்த கஸ்டர்ட் லேயர் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கணும். அதனால இந்த மாதிரி நான் வடிகட்டி வச்சுருக்கேன். நமக்கு வந்து 3/4 கப் வேணும். 3/4 கப் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வேளை அதோட குறைஞ்சிருச்சுன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது சாக்லேட் கேக்கில் சேர்க்குறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துட்டு நம்ம கலந்து ரெடியாக வச்சிடலாம். இந்த காஃபி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது அப்படியே நம்மளோட பேனையும் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து 8 இன்ச் லோஃப் பேன் எடுத்திருக்கேன். இதோட அகலம் பார்த்தோம் அப்படின்னா 4 இன்ச், இதோட உயரம் பார்த்தோம் அப்படின்னா 3 இன்ச். நமக்கு வந்து 8/4 அது மினிமம் வேணும். இந்த மாதிரி 3ஐயும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரமல் ரெடி பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். அதுக்கு ஒரு பேனில் 6 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 1/3 கப் 75 கிராம். இந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி லேசாக ஒரு கோல்டன் கலர் வரணும். இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததும் இதை வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கரைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், நமக்கு அந்த தேன் கலர் வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக கரெக்டாக கரைஞ்சி நல்லா அந்த தேன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல பேன், அதில் வந்து மாற்றிக்கோங்க. இந்த நல்லா சூடாக இருக்கும், அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து வைக்கணும். இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து கேக்குக்கு மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு பெரிய சைஸ் முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை வந்து நமக்கு 1/4 கப் இருக்கணும். ஏன்னா சில முட்டை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அதுக்காக தான் நான் வந்து அளவு சொல்கிறேன். இது கூடவே 1/4 கப் எண்ணெய். நான் வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் சர்க்கரை, இது வந்து 100 கிராம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மாவு பொருட்கள் சேர்க்க போகிறோம். 3/4 கப் மைதா மாவு, இது வந்து கிட்டத்தட்ட 90 கிராம். கூடவே 1/4 கப் கொக்கோ பவுடர், இது வந்து 20 கிராம். கூடவே 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் உப்பு. எல்லாத்தையுமே நல்லா சலிச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த மாதிரி எல்லாத்தையும் சலிச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த காஃபி கலந்து வச்சுருக்கோம்ல அதை சேர்க்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக வச்சுருக்கக்கூடிய காஃபியை சேர்க்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த காஃபி ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. காஃபி வேண்டாம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். காஃபி சேர்க்கும்போது கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ஒரு ரிச்சான நல்ல க்ரீமியாக இருக்குது. இந்த கேக் வந்து நமக்கு பேக் ஆகி வரும்போது நல்லா மாய்ஸ்டாக கொஞ்சம் ஃபட்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கேக் மாவு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதையும் வந்து நம்ம கேரமல் லேயர் கீழே வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த கேக் லேயரை மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரே பேனாக தான் எடுக்கணும்னு இல்லை. நம்ம வந்து சின்ன கப் கேக் மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம்ல, முன்னாடியெல்லாம் நம்ம புட்டிங் பண்ணுறப்போ சின்ன பவுல்லையும் பண்ணுவோம், அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். இப்போ அடுத்தது நம்மளோட கஸ்டர்ட் லேயர். இது ரொம்ப ஈஸி. ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் முட்டை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் 3/4 கப் கண்டென்ஸ்டு மில்க், இது வந்து 200 கிராம். அதிலே வந்து இனிப்பு இருக்கும், அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்க்க தேவையில்ல. அதுக்கப்புறமா நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல 3/4 கப் பால், 1.5 கப்பை நம்ம குறைய வச்சு 3/4 கப்பாக வச்சுருக்கோம். அந்த 3/4 கப் பால் கூடவே வாசனைக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறமா 1 சிட்டிகை உப்பு. அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இது ஒரு வேலையே இல்லை, டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம இதை வந்து நம்ம டேரெக்டாக சேர்க்குறதுக்கு முன்னாடி லேசாக வடிகட்டி சேர்த்து, ஏன்னா நமக்கு வந்து அந்த கஸ்டர்ட் லேயர் வந்து நல்ல சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து வடிகட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து அப்படியே நம்மளோட சாக்லேட் பேட்டர் இருக்குல்ல, கேக் பேட்டர், அது மேலே அப்படியே சேர்த்துற வேண்டியது தான்.
இப்போ நம்ம பார்க்கும்போது மேலே தான் அந்த கஸ்டர்ட் லேயர் இருக்குது, கீழே தான் வந்து நமக்கு கேக் இருக்குது. ஆனால் இது பேக் ஆகி வரும்போது அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். கீழே வந்து ஒரு பெரிய ட்ரே வச்சுக்கோங்க, இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம பேக் பண்ணணும். இந்த ட்ரேயில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக இதாகி வரும். தண்ணி வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் சேர்த்தா போதும். இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணோம். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆகும். நான் வந்து சரியாக 50 நிமிஷம் வச்சுருந்தேன். இதை வந்து இப்போவே ஓப்பன் பண்ணாதீங்க, நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக லேசாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், மேலே வந்து அந்த சாக்லேட் லேயர் இருக்குது. நம்ம வந்து அப்படியே உல்ட்டாவாக வரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் சில் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்தால் போதும். அவ்வளோதான். அது வந்து செட் ஆகிறதுக்காக கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், சூப்பராக செட் ஆகியிருக்கு. அப்படியே கவுத்திட்டோன்னா அழகாக வந்துடும். அந்த ஓரங்களை வந்து லேசாக அப்படியே கத்தி வச்சோ இல்லை வந்து எதாவது வச்சு ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கவுத்திட்டோன்னா பாருங்கள், சைடில் அந்த கேக்கும் கேரமலும் மிக்ஸ் ஆனதுனால உங்களுக்கு கிளியராக தெரியல. நான் வந்து லைட்டாக இதை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அந்த லேயர் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்யூஸ் ஆகி சூப்பராக வந்திருக்குன்னு. மேலே வந்து அந்த கஸ்டர்ட் லேயர், கீழே வந்து சாஃப்டான நல்ல சாக்லேட் லேயர். அந்த கேக் வந்து அவ்வளோ இதாக இருக்கும், ஃபட்ஜியாக இருக்கும். ஏன்னா அந்த கேரமெல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். பேக் ஆகி வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா திகட்டாது. மேலே இருக்கிற அதுவுமே அப்படி வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். கீழே இருக்கிற சாக்லேட் லேயரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். டடா, அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோ நல்லா மாய்ஸ்டாக, ஆஹா, அது வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அப்படியே கரைஞ்சி போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வந்து ஒரே பேனாக பேக் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன கிண்ணங்களில் கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட பேக் பண்ணலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவை எறும்புகள் மலரட்டும்.